வணக்கம் நண்பர்களே! இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. சூப்பரான அப்டேட் தான். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசா வந்திருக்கீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் என்னென்ன வீடியோ போடுறேனோ உங்களுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெசேஜ் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது என்னன்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து தான் சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் இன்னும் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் வந்து அதிகரிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க குரூப் 4 எழுதுகிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு மட்டும்தான். குரூப் 4ல் தான் இந்த கூடுதல் இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 தேர்வில் கூடுதலாக 41 காலி பணியிடங்கள். சரிங்களா? 41 காலி பணியிடங்கள் சேர்த்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்புன்னு வந்திருக்கு. கூடுதலாக 41 பணியிடங்களை சேர்த்ததன் மூலம் குரூப் 4 தேர்வில் காலியாக உள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை 9532. சரிங்களா? 9532 வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் நம்மளுக்கு என்னென்னா, ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா வேக்கன்சி அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறையவே இருக்குது. அதனால் குரூப் 4 எழுதுகிற மெம்பர்ஸ் யாராச்சும் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா குரூப் 4 டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன அப்டேட் நடந்துகிட்ருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே ப்ரிப்பேராக இருக்க முடியும். ஸோ அதனால தான். ஸோ இந்த குரூப் 4ல் இவ்வளோ இடம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் தான், வரவேற்கத்தக்கது தான். அதனால் குரூப் 4 எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற பசங்க யாராச்சும் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து உங்களுக்கு குரூப் 4ல் வந்து சிலபஸ் மாற்றிருக்காங்க. என்னென்ன இது கேட்கும், எப்பப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்றத பற்றி ஆல்ரெடி நம்மளோட சேனல்லே வீடியோ போட்டிருந்தோம். நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவிலையும் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக எத்தனை பணியிடங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அது வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு வந்த அஃபிஷியல் நியூஸ் இதுதான். இது 2025ல் கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய பிப்ரவரி சம்திங் எக்ஸாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். குரூப் 4 கிடையாது, பட்டு எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? அதுக்கான டேட் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதனால் இப்போருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ அடுத்த வீடியோவில் பலவித தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது சக்தி. பாய்.